ஆல்ரைட். நாமெல்லாம் இன்ஸ்டன்ட் மேஜிக் பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இன்ஸ்டன்ட் மேஜிக் பார்க்கும்போது நிறைய பேர் கிளாப் பண்ண பார்த்துறீங்க. இப்படி சொன்ன பிறகு பண்ணுறீங்க. ஆல்ரைட். நான் திரும்ப சொல்றேன், நான் என்னதான் திறமையா ப்ரோக்ராம் பண்ணாலும் அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. நீங்க அப்படியே ஒருன்னு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கும். ஆமா, நீங்க எந்த அளவுக்கு ஷோ கிளாப் பண்ணும்போது நீங்க ஷோ நிறைய என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு நினைப்பேன். ஒரே பிக்கப் பண்றதுல மட்டும் போட்டு பக்கத்துல வந்துருங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? ஹஸ்னா. ஹஸ்னா? ஸ்வீட் நேம். ரஸ்னா மாதிரி இருக்கு. ஹஸ்னா. ஹஸ்னா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th. எத்தனை வருஷமா? 13 years. ஓஹோ. 11 years. ஓகேம்மா, மிரட்டுற ஒன்றுமே கேட்கலையம்மா. எத்தனாவது படிக்கிறீங்க? 10 வருஷமா படிக்கிறீங்க நீங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டேன்னா ஒன்றுமே கேட்கல. ஆல்ரைட். என்னோட ரைட் சைடில் வந்து ரஸ்னா, சாரி அஸ்னா. இந்த பக்கம் பார்க்கலாம். சாஷினி. சாஷினி என்ன படிக்கிறீங்க? சாஷினி நீ பக்கத்தில் வாங்க, டான்ஸ் நினைக்கிறேன். நீங்களே 8th தானா? ஆல்ரைட். 2 பேர் சேர்ந்து மேஜிக் பண்ண போறாங்க. என்ன மேஜிக் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஓகே, அஸ்னா இங்க பாருங்க. ரியலா டவ் இருக்கா? ஓகே, இட்ஸ் அ நேச்சுரல் பட் நான் வந்து ரியலாகவே யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஷோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ரியலாக யூஸ் பண்ணி. இப்போ எதை பார்த்தா பயப்படுவீங்களா நீங்கள்? பயம் இருக்கா? பயப்பட மாட்டீங்களே? ஆல்ரைட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைவாக வந்து ஒரு ஸ்னேக் வரும். ஆமாம், சரியா? அது கீழே மட்டும் விட்டுக்கூடாது. ஏய் இதுடா இவன் ஒருத்தன். நாங்கள் மேஜிக்கில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆக்சுவலாக, பிகாஸ் நான் கியூரியாசிட்டி குறைஞ்சிரும். இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாம்பு கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால கீழே விட்டாச்சுனாக்கா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருதுங்களா, அது பிடிக்க முடியறது இல்லை. சரியா? கீழே மட்டும் விட்டுக்கூடாது. நம்ம நிறைய பாம்பு வச்சு கொடுக்குது. பயங்கரமாக தள்ளியாட்டிக்கல. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஃபஸ்ட்னா பக்கத்தில் வாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன மேஜிக் பண்ணுறான்னு பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா சித்தார்த். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக. நிறைய பேர் என்னோட மேஜிக் கற்றுக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எனக்கு அவர் என்னுடைய சன்னும் கூட ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 5 மாநில விருதும் 2 தேசிய விருதும் வாங்கிய முதல் மேஜிக் நிபுணர் இன்னைக்கு இவர் தான் ஆக்சுவலாக. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்றது தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன். மேஜிக் எல்லாமே ட்ரிக்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் கூட மேஜிக் பண்ணலாம். உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் மேஜிக் என்னன்னு தெரியாமல் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள்லாம் மேஜிக் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் கூட மேஜிக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேஜிக் நான் சொல்லித்தரேன். நாங்களாம் எப்படி மேஜிக் பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி ட்ரிக்ஸ், இதெல்லாம் எப்படி சயின்ஸ், இதில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? மேஜிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு மேஜிக் கற்றுக்க ஆசையாக இருக்குன்றத உங்களை கிளாப் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பேர் மேஜிக் கற்றுக்கணும்? அதே இந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டேன். ஐ வாண்ட் டு லேர்ன் மேஜிக். ஓகே, மேஜிக்கோட முக்கியமான தேவைன்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, மேஜிக்கோட முக்கியமான தேவை கவனம். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ, இருக்கடா நான் போகிற சத்தம் நீங்கள் போகிற சத்தம் பெருசாக இருக்கலாம். ஓகே, மேஜிக்ல முக்கியமான தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா கவனம். நாம எந்த அளவுக்கு கவனமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ண முடியும். நீங்களே எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் கர்ச்சீஃப், ஒரு கிரீன் கலர் கர்ச்சீஃப். இந்த கிரீன் கலர் கர்ச்சீஃப் உங்களுக்கே தெரியாம என்னோட கோட் ஸ்லீவுக்குள்ள இப்படியே உழுப்பதான் கவனிக்கணும். ஓகேவா? இப்படியே உழுப்பதான் கவனிக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த கர்ச்சீஃப்குள்ள காணாம போதான் கவனிக்கணும். இந்த கர்ச்சீஃப் எங்க காணாம போச்சு நீங்க சரியா கவனிச்சிட்டீங்கன்னா எப்படி மேஜிக் பண்றது நான் சொல்லி தருவேன். பொதுவா மேஜிக் பார்க்கும்போது நிறைய டவுட் இருக்கும். ஆனா 2 டவுட் ரொம்ப காமனா இருக்கும். என்ன தெரியுமா? மெஜிஷியன்ஸ்லாம் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க, கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க. 2வது விஷயம், மெஜிஷியன்ஸ் எல்லாம் புடிச்சுலையும் கோட் போட்டிருக்காங்க, நைஸா எல்லாம் அதுக்குள்ள தான் போகும், அதுக்குள்ள தான் நினைப்பீங்க. கரெக்டா? அது பாதி பேர் தலையாடுறீங்க. இந்த மேஜிக்ல அந்த மாதிரி எதுவும் இருக்காது. கொஞ்சம் வேகமாக போகலாம். இந்த கிரீன் கலர் கர்ச்சீஃப் என்னோட கோட் ஸ்லீவ்ல போதான் கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கர்ச்சீஃப்ல காணாம போதான் கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் மேஜிக் கற்றுக்கீங்க? மேஜிக் பார்க்கணும்னு சொல்லும்போது யாருமே பார்க்கல. கண்டுபிடிங்கன்னு சொன்னதான் அடிக்கிற மாதிரியே பார்க்குறீங்க. இப்போதான் பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. அதுவும் ஃப்ரெண்ட்லிங்க ஒரு 4 பேர் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஒரு மானத்தை நான் வாங்கிடுறேன். அப்படி மாதிரியே பார்க்குறீங்க. ஓகே, ரிலாக்ஸ்டாக பாருங்க, என்ன பயப்படுத்தாம. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நான் பயந்துருவேன். ஓகே, பட் ஐ டூ மை பெஸ்ட். பொதுவாக இந்த ஒரு மேஜிக் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே 2 விஷயம் நடந்துடும் தானாவே. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம்
மேஜிக்காக கண்டுபிடிச்சிருந்தாக்கா டக்குன்னு கையை தூக்கிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் பிடிச்சிருந்தா கிளாப் பண்ணிடுவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் என்ன முறைச்சி பார்க்குறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லி ரேட்டாக தெரியுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே, கொஞ்சம் வேகமாக போகலாம். கர்ச்சீஃப் இருக்கு, உங்கள் யார்கிட்டயா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எடுத்திருந்தா கொடுத்துருங்க, அடுத்த மேட்சுக்குள்ளே போயிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். எவ்வளோ சீக்கிரமா குட்டி செல்லாம் உட்காந்துக்கோங்க, குட்டி செல்லாம் உட்காந்துக்கோங்க, போகலாம். குட்டி செல்லாம் உட்காந்துக்கோங்க. இது ஹேண்ட் கர்ச்சீஃப் யாருக்காவது ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கர்ச்சீஃப் எங்கேயாவது? நாம எல்லாரும் மேஜிக்கோட கிளைமாக்ஸ் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மேஜிக்லாம் நீங்க எங்கேயாவது டிவி ஷோஸ் இல்ல பர்த்டே பார்ட்டி ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் நான் பண்ண போற மேஜிக் நீங்களாம் பார்த்துருக்க சான்சஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மேஜிக் பண்ணும்பொழுது நீங்க பக்கத்துல பார்த்தாலோ இல்லை பேசிட்டு இருந்தாலோ நான் என்ன மேஜிக் பண்ணேன்னே உங்களுக்கு தெரியாது. மேஜிக் குயிக்கர் த நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரண ஐஸை பிளிங்க் பண்ணுறோம் இல்லையா, நாங்கள்லாம் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மேஜிக் அதை விட ஸ்பீடாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக் என்ன மேஜிக்னு பார்க்கலாம். இந்த ஒரு மேஜிக்காக எனக்கு சென்னையிலேயே முதல் முறையாக எனக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சது ஆக்சுவலாக. பயத்தில் ஒரு செகண்ட் அவார்ட் வாங்கும்போது இப்படி பயப்படலாம், கத்தும் போது போயிட்டு. ஓகே, ஆடை. ஸோ அந்த மேஜிக் என்ன மேஜிக்னு பார்க்கலாம். டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ் டூரிங் த ஷோ டைம். எப்போல்லாம் ஐஸை பிளிங்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த மேஜிக் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மேஜிக் என்ன மேஜிக்னு பார்க்கலாம்.